சித்தப்பாவும் சித்தியும் பிச்சைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு கோயில்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்து அந்த காசை உண்டியல்ல போட்டாங்க தெரியுமா? வாட்? பிச்சை எடுத்தாங்களா? ஆமா. பாஸ் ஏதோ பெருசா சிக்குது. கொஞ்சம் தெளிவா சொல்லு. வேண்டாம் வேண்டாம், அது வேண்டுதல் எல்லாம் வெளியில சொன்னா பலிக்காது. ப்ளீஸ் சொல்லாதீங்க. சொல்லுங்க. அம்மா, இதெல்லாம் சொன்னாதானே நீங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு புரியும். ஒண்ணும் புரிய வேண்டாம். சொல்லாதீங்கன்னா சொல்லாதீங்க. சொல்லட்டுமே, சொன்னாதானே எல்லாருக்கும் உங்க அருமை பெருமை எல்லாம் புரியும். நீங்க சொல்லுங்க. அண்ணே, கோயில்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த காசை கோயிலுக்கு போடுறதா வேண்டிட்டாங்கன்னு. அதே மாதிரி பிச்சைக்காரங்க வேஷம் போட்டு கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்தாங்க. பிச்சை எடுத்த காசை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டாங்க. நாங்க இத எங்க கண்ணாலேயே பார்த்தோம். கம்பெனிக்காக பிச்சை எடுத்தவங்கள இப்படி தப்பா பேசினா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமான்னு? இதெல்லாம் எந்த கோவில்ல எப்ப நடந்துச்சு? காலேஜ்ல இருந்து வரும்போது சிக்னல் பக்கத்துல ஒரு கோயில் இருக்குமே, அங்கதான் இருந்தாங்க. ராம், நம்ம ரகசியமா தேடி கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இவங்க சொல்ற கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஏதோ ஒரு சதி நடக்குது ராம். ஹலோ, நான் ராம் ஐபிஎஸ் பேசுறேன். நான் உங்களுக்கு அனுப்பின நம்பர்ஸ் இப்ப எங்க எந்த டவர்ல இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. அது ரொம்ப அர்ஜென்ட். சித்தப்பா, என் கூட வாங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. எதுக்கு? எங்க கூப்பிடுற? நான் வரல. என்னோட ஸ்டேஷனுக்கு தான், வேற எங்கேயும் இல்ல. ராம், அவரு வரமாட்டாரு. நீ போய் கண்டுபிடி. நீ போ. போ. சித்தி, நம்ம கம்பெனிக்காக சில வேலைங்கெல்லாம் செய்யணும். அது சித்தப்பாவால தான் முடியும். என் கூட இருந்தா போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ராம், அப்பா, அண்ணே ஹெல்ப்புக்கு தானே கூப்பிடுறாரு, போங்க. அதான் சொல்றாங்கல்ல, வாங்க. இங்க பாருங்க, யாரும் பயப்பட வேண்டாம். காணாம போன எல்லாரையும் இன்னும் ½ அன் ஹவர்ல கண்டுபிடிச்சிடலாம். பாஸ், எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அரை மணி நேரத்துல கண்டுபிடிப்பிய? சீதா, நம்ம கம்பெனிக்காக சித்தப்பா பிச்சை எடுக்கும்போது நமக்கு என்ன கவலை? நல்லதே நடக்கும். அதுக்கு இவர் எதுக்கு கூட்டிட்டு போற? பிச்சை எடுக்கதான். ஏய் சித்தி, சித்தப்பாவால சில வேலைகள் நடக்க வேண்டியிருக்கு, அதுக்கு தான் கூட்டிட்டு போறேன். சுபாஷ், ராம் சொல்றத கேட்டு நடந்துக்க. அதான் உனக்கும் நல்லது, அதோட குடும்பத்துக்கும் நல்லது. புரிஞ்சுதா? அண்ணே, என்னண்ணே? சித்தப்பா, வாங்க. இங்க பாருங்க, யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயோ, ஏய் ராம், என்னைய அடிச்சிட்டியா? என்னைய அடிச்சிட்டல நீ? உன் சித்தப்பாவே அடிச்சிட்டல நீ? அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகுன்னு தெரியுமாடா? என்ன ஆகும்? நான் கையால் அடிச்சேன், அவர் செருப்பால் அடிப்பாரு. டேய், உங்களால செருப்பால் அடிச்சாலும் புத்தி வருமானு தெரியல. ஃப்ராடு. டேய், நான் தூக்கி வளர்த்த புள்ளடா நீ. என்னைய அடிக்கிறியா நீ? ஐபிஎஸ் ஆயிட்டா பெரிய இவனா நீ? ஐபிஎஸ்னா என் கால் தூசுக்கு சமண்டா. ஹலோ, இருங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து டார்ச்சர் பண்றியா? டேய் வாடா,
வீட்டுக்கு வாடா வாடா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உண்மையா நீங்க யாருன்னு காட்டுறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், உன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. மரியாதையா மன்னிப்பு கேளு, போயிடுறேன். இல்ல உங்களெல்லாம் இப்படி விசாரிச்சா நல்லா இருக்காது, மரியாதையாவும் இருக்காது. அண்ணே, ஒரு 4-5 லத்தி எடுத்துட்டு வாங்களேன். என்னது? டேய் 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 ராம், எதுக்குடா? ராம் எதுக்குடா? 4-5 போதுமா சார்? உடைய வாங்கிக்கிறேன், ரெடியா வச்சுக்கோங்க. நிறைய இருக்கு சார், யூஸ் பண்ணாம புதுசாவே இருக்கு சார். நல்லதா போச்சு, எடுத்துட்டு வாங்க. இதோ வரேன் சார். ராம் 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 வேணா வேணா ராம், சொன்ன கேளு. ராம் அண்ணா வேணா அண்ணா அண்ணா, ராம் வேணா வேணா, உனக்கு லாஸ்ட் வார்னிங். சரி, சொன்னா கேளு. ராம் ராம் வேணா, ராம் ராம் வேணா. ஐயோ, வலிக்குது, 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 வேணா 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 ராம், வேணா வேணா. புடிச்சிட்டு வாங்க. யோ யோ எந்திரி, வெளியே வா, வெளியே வா. வேணா வேணா ராம். அம்மா, கை வலிக்குது. சார் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். ஏய் சார், காஃபி கொடு. சரிங்க சார். ராம், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இன்னும் முடியலையே, வலி தாங்களே. முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இன்டர்வலா இன்னும் இருக்கா? ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? இனிமே தான் முழுசாவே ஆரம்பிக்க போகுது. அண்ணா, முதல்ல சார் அடிப்பாரு, அப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் அடிப்பாங்க, அப்புறமா புதுசா டியூட்டிக்கு வர்றவங்களும் அடிப்பாங்க. ஜாலியா இருக்கும். யோ பயா ராம், வேணா ராம். வாசோண்ணே, வேட்டி சட்டையை உருவிட்டு அண்டர்வியரோட லாக்அப்ல உட்கார வைங்க, நான் காஃபி குடிச்சிட்டு வரேன். ஏ ராம், ஏய் சட்டையை கழட்டா. ராம் நான் உன் சித்தப்படா ராம். ஏய் கலட்ரா. அதனால தான் ட்ரௌசரோட விட சொல்லியிருக்கேன். இல்ல அதுவும் இருக்காது. வாசோண்ணே. சார் ம், ராம் சார் நான் பாத்துக்கிறேன் சார். ஏய் வா. அண்ணா, அண்ணா நான் வரல. நான்சி, ராம் அவரை கூட்டிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் எங்க மேல டவுட் வந்துருச்சு. பசங்க வேற நாங்க பிச்சை எடுத்தத பெருமையா சொல்லிட்டாங்க. உங்களை சொல்லுங்க மேடம். நான் வீட்டுக்கு கூட போல மேடம், ஸ்டேஷன்லயே தான் இருக்கேன். நீங்க அள்ளி கொடுத்துட்டீங்க, காரியத்தை முடிக்காம நான் எப்படி போக முடியும்? நான் சொல்றத கேளுங்க. ராம் ஐபிஎஸ்க்கு டவுட் வந்துருச்சு. சுபாஷ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணலாம் மேடம்? சுபாஷ் ஏதாவது உளர வாய்ப்பு இருக்கு. லேடிஸ் யாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க வேண்டாம். புரியுது மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. மேடம், ராம் ஐபிஎஸ் இங்க வர சான்சஸ் இருக்கு. நீங்க எல்லாரையும் வண்டியில ஏத்தி ஊரை சுத்திக்கிட்டு இருங்க. நான் ஃபோன் பண்ணதோ கோர்ட்டு கொண்டு வாங்க, சரியா? சரிங்க மேடம். ஆமா, வேன் டிரைவர் எங்க? அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிருக்காரு மேடம். நமக்கு வேலை வரும்போது அவனுக்கு பிரச்சனை வரும். உடனே அவனுக்கு போனை போட்டு வர சொல்லு. அவன் வந்ததும் உள்ள இருக்க டெய்லர் பொம்பளைங்கள வேன்ல ஏத்தி சிட்டியே சுத்திக்கிட்டே இருக்கணும். நான் ஃபோன் பண்ற வரைக்கும் வரக்கூடாது, சரியா? என்ன திருன்னு முடிச்சிட்டு இருக்க? சரிங்க மேடம். அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? அண்ணே, உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்க. மேடம் ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் வாங்க. அக்கா, நேத்து நைட்ல என்ன நம்மள இங்க வச்சிருக்காங்க? ஆமா, நடக்குதுன்னு தெரியலையே. மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களெல்லாம் வேன்ல ஏத்திட்டு போகணும். அவன் வந்துட்டு இருக்கான். இங்க பேப்பர்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். என்னடி இந்த மேடம் எப்படி சொல்லிட்டு போறாங்க? ஏய், என்னமோ நடக்குது. யாரோ இங்க வர போறாங்க. அதுக்குள்ள நம்மள வேன்ல ஏத்திக்கிட்டு போறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வேன்ல ஏறவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு லேட் பண்ணுங்க. ஏதாவது சொல்லி சமாளிங்க.
அடிச்சாலும் பரவாயில்ல. புரியுதாடி? புரியுது. கண்டிப்பா வண்டியில ஏறக்கூடாது, சரியா? சீதா ஏதாவது பண்ணி நம்மள காப்பாத்திருவா. எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்கு. யாரும் பயப்படாம இருங்க. சரிங்கக்கா. பயப்படாம இருப்போம். சார். நீங்க போங்க. ஓகே சார். ராம் ராம் சார், வலிக்குது ராம் சார். சரி, உங்க பார்ட்னர் அதான் அர்ச்சனா மேடத்துக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. பண்ணுங்க. அவங்க நம்பர் ஞாபகம் இருக்கா இல்ல ஹைதராபாத் நம்பர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கா? அர்ச்சனா எதுக்கு வரணும்? சொல்றத மட்டும் செய்யுங்க. இல்ல இருக்கிற எல்லா லத்தியையும் அடிச்சு பிரிக்க வேண்டியது இருக்கும். ஐயோ, அதெல்லாம் வேணாம். சித்தி பாவம் ராம். ராம் சார். அப்படியா? சரி, எந்த அளவுக்கு பாவம்னு ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கலாம். ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. உடனே வரணும், தனியா வரணும். குறிப்பா நான்சிக்கு தெரியக்கூடாது. வர சொல்லுங்க. பண்ணுங்க. ராம் நம்பர்ல இருந்து கால் வருது. என்னாச்சோ ஏதாச்சோ. ஹலோ அர்ச்சனா, ஏங்க எங்க இருக்கீங்க? கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு ராம் நம்பர்ல இருந்து பேசுறீங்க? அது வந்து அப்புறமா லவ் பண்ணிக்கலாம். சீக்கிரமா வர சொல்லுங்க. அர்ச்சனா, நீ உடனே கிளம்பி ராமோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. என்னது? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீ யாருக்கும் தெரிய வேணாம், குறிப்பா நான்சிக்கு தெரிய வேணாம். எதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? சொன்னா கேளு. சீக்கிரம் கிளம்பி வா. வீட்டுக்கு வெளியில போலீஸ் ஜீப் நிற்கும். அர்ச்சனா, வீட்டுக்கு வெளியில ஒரு கார் நிக்குது. அதுல ஏறி உடனே வாம்மா. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ராம். போதும். ஹலோ ஹலோ, எங்க? யாரும் இல்ல. அப்பாடா, இது வரைக்கும் யாரும் என்ன பார்க்கல. குறிப்பா அந்த நான்சி பார்க்கல. இப்படியே கிளம்பிடலாம். இந்த அர்ச்சனா மறைஞ்சு மறைஞ்சு எங்க போறா? நான் பார்க்க கூடாதுன்னு எங்க போறா? அப்படி பறந்து போறா. சொல்லுங்க பாஸ். எல்லாரும் இங்கன ரொம்ப பயந்து போயிருக்காங்க பாஸ். சீதா, ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சரிங்க பாஸ். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எங்களுக்காக தான் கஷ்டப்பட்டீங்க, எங்களுக்காக தான் உங்க ஆளுங்களை அனுப்புனீங்க. சுய உதவி குழுவுல இருந்து வந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வருவாங்க. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், என்ன நம்பலாம். சந்தோஷம் சார், நீங்க சொன்னதே நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க பாஸ். கேட்டியல, யாரும் பயப்பட வேண்டாம், சரியா? சரிம்மா. செல்வி,
ஐயா அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுமா. சரிங்கய்யா. நாங்க பாத்துக்கிறோண்ணே, நீங்க போங்க. ராம் சார், நாக்கு பிடிச்சி இழுக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். உங்க பொண்டாட்டி வரட்டும், அதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம். சொந்த கம்பெனிக்கே வெடி வைக்கிற ஜென்மம். சார் 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 சார், இனிமே தப்பு பண்ண மாட்டேன் சார். சார் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். அவங்க வந்துட்டாங்களா? ஆமா சார், வந்துட்டாங்க. ராம், உன் சித்தப்பா எங்கடா? ஏன் ஒரு போன்ல ஒரு மாதிரி பேசினாரு? நீ ஏதாவது திட்டினியா? எங்கடா அவரு? என்னாச்சு அவருக்கு? டேய் ராம், ஒன்னதாண்டா கேக்குறேன். எங்க உன் சித்தப்பா? எங்கடா? என் புருஷன் சுபாஷ் எங்க? சொல்லுங்க, பாத்தீங்களா? டேய் ராம், இவ என்னைய அடிச்சிட்டாடா. நான் யாருன்னு இவளுக்கு தெரியுமா? ஏய், உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நான் ராமோட சித்தி. ராம், என்னடா? நீ சார பேர் சொல்லி கூப்பிட்டல்ல, அதுக்கு தான் உன்னை அடிச்சேன். என்னது? நான் பேர் சொல்லி கூப்பிட கூடாதா? ராம், என்னடா இது? இல்ல 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 சார், சார் என்ன சார் இது? உங்க வீட்டுக்காரரை பார்க்கணுமா? வாங்க. ஐயோ 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 ஐயோ, என்னங்க? ஐயோ கடவுளே, என்னங்க இது கோலம்? என்னங்க இதெல்லாம்? சத்தியமா என்னால முடியல. ஐயோ, யாருங்க? யார் அடிச்சது? ராம் சார் தான் என்ன அடிச்சு. ராம் சார், அவர் உங்க சித்தப்பா சார். அப்படியா? சித்தப்பானா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சார்? துரோகம் பண்ணக்கூடாது. பண்ணின துரோகத்துக்கு கொலை கேஸ் போட்டு உள்ள வைக்க போறேன். அப்புறம் 14 வருஷம். ஐயோ, 14 வருஷமா? 14 வருஷமா? ஐயோ கடவுளே. இல்லனா தூக்கு. தூக்கா? 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 ராம் சார், ஸ்டாப் இட். என்ன நடந்துச்சு? அந்த டெய்லருங்க எங்க இருக்காங்க? என்ன பண்ணுனீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ராம். சார். இன்ஸ்பெக்டர் சார், கொலை கேஸ் எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே. கொலை கேஸா? ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ராம் சார், சொன்னா விட்டுருவீங்களா சார்? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அது நான்சி ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் மூலமா வீட்டுக்கு போனவங்கள வழி மறிச்சு கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. வெக்கமா இல்ல? சோறு தானே திங்குறீங்க, அந்த கம்பெனி வருமானத்தால் தானே நீங்க வாழ்றீங்க. சாரி ராம். சாரி ராம் சார். பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், எந்த ஸ்டேஷன் கண்டுபிடிங்க. ஓகே சார். எதுக்கு எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? அந்த நான்சி தான் நீ சீதா கூட சேர்ந்துருன்னு சொன்னா. என்ன சொல்லி மயக்கினாங்க? அவ பேர்ல இருக்கிற ஷேர எனக்கு தரேன்னு சொன்னா. சார், எந்த ஸ்டேஷன்ல கேட்டாலும் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாங்க சார். மறைக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? அது வந்து அது நான் தள்ளி நின்னுதான் பார்த்தேன். பேர் சரியா தெரியல. முகமே எனக்கு ஞாபகம் இல்ல. எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க? அது நீ சாரி, நீங்களும் சீதாவும் ஒரு காலனி ஏரியால இருந்தீங்கல்ல, அந்த ஏரியாவோட பக்கத்து ரோட்ல. ஹலோ சார், நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் எல்லாமே ஒரு
போலீஸ் ஸ்டேஷன் லொகேஷனை தான் சார் காட்டுது. எந்த ஸ்டேஷன்? பக்கத்துல இருக்க உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். அப்படியா? ஆமா சார். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். அந்த லொகேஷன் தான் காட்டுது. ஓகே, தேங்க்ஸ். சார், கண்டுபிடிச்சாச்சு சார். நம்ம ஏரியா உமன் ஸ்டேஷன் தான் சார். கான்ஸ்டபிள் சார், இவங்களே லாக்அப்ல வைங்க. நான் தப்பா ஏதாவது நடந்திருந்தா 2 பேர் மேலயும் எஃப்ஐஆர் போடணும். ஐயோ ராம் 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 சார் சார், ராம் சார், ராம் சார். அண்ணே சார், ம், உங்களை பார்த்தா என் கூட பிறந்த அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. உள்ள ரொம்ப புழுக்கமா இருக்கு. நான் வேணா வெளியில உட்காந்துக்கவா? அப்படியா? என்ன 2 அடி வேணா கொடுக்க சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், நான் லாக்அப்லயே இருந்துக்கிறேன். ஏன் அர்ச்சனா? நான்சியை நம்பி உள்ளதும் போச்சு. ஆமாங்க, இப்ப என்னங்க பண்ணலாம்? ஏய், சத்தம் வரக்கூடாது. இல்ல சார். சார், ராம் தம்பி, வணக்கங்க ஐயா.